Hi, எப்படி இருக்கேன்? கற்பகம் from Dhool Cup Kitchen. இன்னைக்கு ராயல் ஃபலூடா. ராயல் ஃபலூடா ரொம்ப டெலிஷியஸா இருக்கும், சூப்பரா இருக்கும். இத நீங்க ஆட்ல பண்றது ரொம்ப ஈஸி. ஒண்ணுமில்ல, ஐஸ்கிரீம் வாங்கிக்கணும், அவ்வளவுதான். பாக்கி இருக்கிற சாமான்லாம் நீங்க எது வேணாலும் போட்டு ஆட்லயே பண்ணிடலாம். பட் சூப்பரா ஹோட்டல்ல கொடுக்குற அவ்வளவு. இப்போ ரெசிபிக்கு போலாம். ராஸ்பெரி ஜெல்லி கிறிஸ்டல் எடுத்துட்டு இருக்கேன். நல்ல சேப்பு கலரா இருக்கும். இப்போ இந்த கிறிஸ்டல் பவுடரை இதுல கொட்டிக்கிறேன். ஜெல்லியை எந்த பாத்திரத்துல செட் பண்றீங்களோ அதே பாத்திரத்துல போடுங்க. இதுக்கு 1/2 லிட்டர் தண்ணிய நல்லா கொதிக்க விடுங்கோ, 2 நிமிஷம் ஆற விடுங்கோ. இப்போ இதுல கொட்டிக்கிறேன். நல்லா கலக்கி விடுங்கோ, கரையட்டும். 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்கோ, ரூம் டெம்பரேச்சர்ல. இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது. செட் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஆனா ஃப்ரீசர்ல வைக்க கூடாது. அடுத்தது சப்ஜா சீட்ஸ். இது எல்லா கடையிலையும் கிடைக்கிறது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ்ல நல்லா ஊறி பெருசாயிடும். அடுத்தது சேமியா. 1 டம்ளர் சேமியா எடுத்துட்டு இருக்கேன். 1 கப்பு தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ சேமியா போட்டுக்கிறேன். நான் 2 ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன், ஸ்ட்ராபெரி சாக்லேட். ஃபலூடாவை டால் கிளாஸில் பண்ணுங்க. பேண்டா கலர் கலராக இருக்கணும். வானவில் மாதிரி கலர் பேண்டாக வந்ததுனாக்க ஃபலூடா சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். இந்த ரெசிபியோட கேரக்டரே அதான், கலர் பேண்ட்ஸ். 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்கட்டும், நல்லா வெந்துடும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுத்து. வெந்துடுத்தான்னு பாக்குறேன். நல்லா வெந்துடுத்து. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இப்போ வடிகட்டி வச்சுன்றேன். அவ்வளவுதான். இதை ஒரு பவுல்ல வச்சுக்கிறேன். 4வது ப்ரிப்பரேஷன் ரோஸ் மில்க். இது ரோஸ் சிரப்பு. இந்த ரோஸ் சிரப்புக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தயவு செஞ்சு போய் பாருங்கோ. இதை வச்சுட்டு இப்போ ரோஸ் மில்க் பண்றேன். 1/2 டம்ளர் ஃபுல் கிரீம் மில்க் எடுத்துட்டு இருக்கேன். அதை குறுக்கி 1 டம்ளரா பண்ணிக்க போறேன். 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை போட்டுட்டேன். 1/2 டம்ளர் பாலை 1 டம்ளரா குறுக்கின்னு இருக்கேன். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா குறுக்கிடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இது ரோஸ் சிரப்பு. 2 டேபிள் ஸ்பூன் விட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் கலர் வேணும், இன்னொரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப். இது அப்படியே ரோஸ் மில்காவே குடிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது டூட்டி ஃப்ரூட்டி, பிளாக் திராட்சை, பிஸ்தா, அக்ரூட் தட் இஸ் வால்நட், கேஷ்யூ, பாதாம். சப்ஜா சீட்ஸ் எவ்வளவு பெருசா எடுத்து பாருங்க, நல்லா உரி எடுத்து பாருங்க. ரோஸ் மில்க் ரெடி. இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன் ஒரு 1/2 மணி நேரம். ஜெல்லி நல்லா செட் ஆயிடுச்சு. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம், ராயல் ஃபலூடாக்கு எல்லாம் ரெடி. இப்போ ஃபலூடாவை அசம்பிள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சேமியா, ரோஸ் மில்க்கு, சப்ஜா சீட்ஸ், சாக்லேட் ஐஸ்கிரீம், ஜெல்லியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு ஜெல்லியை ஆட் பண்ணிக்கிறோம். ஜெல்லி எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் நவ். அடுத்தது ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் ஓகே, கலர்ஃபுல்லாக இருந்தால் பெட்டர். சப்ஜா சீட்ஸ் இன்னொரு தடவை கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். மீண்டும் ஜெல்லி கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு தான். 2 கலர் ஜெல்லி இருந்ததுன்னா ஈவன் பெட்டர். ஃபலூடாவோட கான்செப்டே கலர் கலர் கலர்.
டூட்டி ஃப்ரூட்டி, பிளாக் திராட்சை, மீண்டும் ட்ரை ஃப்ரூட்ஸ். ராயல் ஃபலூடா ரெடி, கலர்ஃபுல் ஃபலூடா ரெடி. ராயல் ஃபலூடா ரெடி ஃப்ரம் தூன் கப்பு கிச்சன். சூப்பரா இருக்கு. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்கோ, பண்ணி பாருங்கோ. வீட்டுல இத பண்ணி அசத்துங்கோ. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவாளுக்கு அதை விட பிடிக்கும். இதுல பண்றது ஒண்ணும் கஷ்டம் இல்ல. ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்ல. பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அமுக்குங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ. பாய். ஜெய் ஹிந்த்.